தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும், உம்மை பின்பற்றி நடக்கவும், வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 9ஆவது அதிகாரம் 23 முதல் 24 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தவக்காலம் என்பது வெறும் 40 நாட்கள் மட்டும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை அழைக்கும் காலம் அல்ல. வருடத்தின் 365 நாட்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை நாமே தயாரிக்கும் காலம். அதற்கு தேவையான முயற்சியையும் பயிற்சியையும் எடுக்கும் காலம்தான் இந்த அருமையான தவக்காலம். அதேபோல் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகள் தவக்காலங்களில் மட்டுமல்ல, எப்போதும் தியானிக்கப்பட வேண்டும். தவக்காலங்களில் இன்னும் அதிகமாக ஆழமாக தியானிக்கப்பட வேண்டும். நாம் இன்னும் பலவிதமான பாவங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதோடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு அவைகளை வெளியேற்ற வேண்டும். உள்ளத்தில் இருக்கும் நாற்றங்கள் வெளியேற வேண்டும். உள்ளத்தை நன்றாக கொத்தி பாத்தி கட்டி மனம் வீசும் மலர் உள்ள செடிகளை விதைக்க வேண்டும். அவைகள் வளர்ந்து மனம் வீசும் மலர்கள் அங்கே பூக்கும். நாம் ஒவ்வொருவர் உள்ளமும் குழந்தைகள் உள்ளமாக மாறினால், குழந்தைகள் சிரிப்பை கேட்டு பூக்கள் பூப்பது போல் நம் உள்ளத்திலும் ஒவ்வொரு முறையும் பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கும். அதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் நமக்கு உதவியாக இருக்கும். நம் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து தன் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்த ஆண்டவர் இயேசுவுக்காய் நாமும் நம் பாவங்களை முழுமையாக விட்டுவிடுவோம். ஞானஸ்தான வழிபாட்டில் நம்மிடம் குருவானவரால் கேட்கப்படும் கேள்வியை இப்போது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தும் கேட்கிறார். பிசாசையும் அதன் கிரிகைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டுவிடுகிறாயா? ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? இயேசு சுவாமியின் உயிருள்ள வார்த்தையான என்னை பின்செல் என்ற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தந்தையும் வலையையும் அங்கிருந்த நண்பர்களையும் விட்டுவிட்டு இயேசு ஆண்டவரை பின்தொடர்ந்த புனித யாக்கோப்பு, புனித யோவானைப் போல உலக கவர்ச்சி மாயைகளை யோசிக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு நம் ஆண்டவர் இயேசு சுவாமியை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் பின் செல்ல இன்று நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதற்காக இந்த தவக்காலத்தில் நம்மை தயாரிப்போம், பயிற்சி எடுப்போம், அதை செயல்படுத்துவோம். வருடத்தின் எல்லா நாட்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பிரதிநிதிகளாக வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்கள் வாழ்வின் ஊற்றும் தொடக்கவுமான இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். எங்களை தாயின் கருவில் உருவாக்கி உருவம் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த தந்தை நீர் அல்லவா? உம்முடைய உருவமும் சாயலும் உம்முடையதே. எங்களுடைய வளமும் வாழ்வும் உம்முடையதே. நன்றி தகப்பனே. எங்களை உருவாக்கி மகிழ்வடைந்த தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நாங்களெல்லாம் களிமண், வெப்பத்திற்கு பலியாகி, அதாவது எங்கள் பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் பலியாகி காய்ந்து வெடித்து நிற்கும் களிமண் நாங்கள்.
உம்முடைய கிருபையின் மழை எங்கள் வாழ்வில் பொழியப்படும் போது, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படும் போது எங்கள் வாழ்வில் இருக்கும் வறண்ட தன்மைகள் புதிய உயிர் பெறுகிறது. உம்முடைய கிருபையின் நாட்களுக்காக நன்றி இயேசுவே. இந்த பயன்படாத பண்படாத களிமண்ணான எங்களிடம் உம்முடைய முழு பொறுமையை காட்டி எங்களை பயனுள்ள பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருப்பதற்காக எங்களிடம் இருக்கும் வேண்டாத காரியங்களை, கற்களை, கசடுகளை, பாவங்களை, பலவீனத்தை நீக்கி உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களால் எங்களை வருடி கொடுத்து, தட்டி கொடுத்து, உருவம் கொடுக்கிறவரே, உம்முடைய பொறுமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சாதாரண களிமண் பலருக்கும் பயன்படக்கூடிய பானையாக உருவாகும் வரை குயவனின் கவனம் அதே பானையின் மீது இருப்பதைப் போல நீர் உம்முடைய கருணையான பார்வையை எப்போதும் எங்கள் மீது வைத்திருப்பதற்காக நன்றி இயேசுவே. உம்மோடு நாங்கள் ஒத்துழைக்கும் போது உலகிற்கு பயன்படும் ஆசீர்வாதமான உன்னத பாத்திரங்களாக உருவாவதைப் போல உம்மோடு என்றும் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் கேள்வி கேட்காமலும் உம்முடைய வனைதலுக்கும் நெருக்குதலுக்கும் அடித்தலுக்கும் எங்களை விட்டு கொடுக்க அருள் தாரும். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அழைப்பு விடுத்தவரே, இன்று எங்களுடைய சுயநல விருப்பு வெறுப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை, கடமைகளை, இந்த உலகத்தினுடைய சோதனைகளை மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்த உமது அருள் எங்கள் மீது எப்போதும் இருப்பதாக. உமது வலக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமலும் நீங்காமலும் எங்களை உமது தோள்களிலே சுமந்து பாலைவனத்திலே சுமந்து இஸ்ராயேல் மக்களை கரை சேர்த்ததை போல இன்றும் நீர் எங்களை வழிநடத்தி கரை சேர்ப்பீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.